வணக்கம். காவ்யாஸ்ரீங்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். குறிப்பாக சாப்பாடு பற்றி 7 நாட்கள்லையும் என்னென்ன சாப்பாடு இருக்குங்கிற மொத்தத்தையும் வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி ஹாஸ்டலில் அட்மிஷன் பற்றி, ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பற்றி பேசுவோம். ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் மொத்தமாக வந்து ஒரு 8 பிளாக் இருக்குது. மல்லிகை எக்ஸ்டென்ஷன், முல்லை, அப்புறம் பாரிஜாதம் எக்ஸ்டென்ஷன், ரோஜா. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 485 ரூம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆஸ் பர் தி அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 ஷேரிங், 4 ஷேரிங், ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ரூம், 2 ஷேரிங் ரூம்ஸு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூம் சைஸை பொறுத்து இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் மெகா மெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஃபுட்டு இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கொண்டு வரணும், பிளேட்டு, டம்ளரு எல்லாமே அங்கேயே இருக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே ஹாஸ்டலுக்குள்ளே வந்து மிஸ் இருக்காது. யூ ஹேவ் டு கம் அவுட். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸை பற்றி சொல்கிறேன். ஏசிடி கேம்பஸ் வந்து வேறு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டினா வந்து சென்னை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஏசிடி, சாப்பு, சிஇஜி மொத்தம் 3. அப்புறம் எம்ஐடி வந்து தனியாக இதில் இருக்குது. எங்கன்னா அது என்னது, குரோம்பேட் கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ நான் முழுக்க பேசுகிறத பற்றி சிஇஜி பற்றி. ஏசிடிக்கும் இந்த இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து பொருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமிங் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைமிங். நீங்கள் வந்து வெளில போகலாம், வரலாம். ஸோ இஃப் நீங்கள் வந்து வெளில போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு ஆர்சி. பட் வந்து நீங்கள் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பக்கத்தில் கோட்டுப்புறம் போகிறீங்க, ஏன்னா கோட்டுப்புறம் தான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் நம்ம காலேஜுக்குள்ளேயே குருநாத்தும் ஒரு ஷாப் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோட்டுப்புறம் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக இது பண்ணணும் இல்லை. நீங்கள் வெளில போகிறீங்க, லீவ் எடுக்க போகிறீங்கன்னா லீவ் லெட்டர் ஃபார்மை அசைன் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ வார்டன் அண்ட் ஆர்சி பற்றி பேசும். ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வார்டன் இருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து இந்த 8 பிளாக்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இந்த 8 பிளாக்குள்ளே ஒவ்வொரு பிளாக்கை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆர்சிஸ். ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட் ஸ்காலர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர், மெயினாக பிஹெச்டி ஸ்காலராக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த 8 பிளாக்கில் இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து டான் மாதிரி. ஸோ ஓகேவா, ஸோ இவங்களை சொல்லிட்டு தான் நீங்கள் எங்கே போகணும். ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லீவ் லெட்டர் லீவ் லெட்டர் வந்து நீங்கள் லீவ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. பட் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு தெம், நான் அதுமாரி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம அடுத்த ஷார்ட்டில் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ பொறுமையாகவே நம்ம சொல்லுவோம்.